மொழியை சமஸ்கிருத கலப்பு இல்லாமல் தூய்மைப்படுத்திய தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலையடிகளார் 1876 ஜூலை 15 நாகப்பட்டினம் அருகே உள்ள காடம்பாடி கிராமத்தில் பிறந்தார். இவரது இயற்பெயர் வேதாசலம். சைவ சமயத்தில் ஆழ்ந்த பற்று கொண்டிருந்த இவர் தமிழ் மொழியின் தூய்மைக்காக தனது பெயரையே மறைமலை என மாற்றிக்கொண்டார். 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதினார். இலக்கியம், இலக்கணம், சைவ சித்தாந்தம் குறித்த ஆய்வு நூல்கள் வெளியிட்டார். சமஸ்கிருதம், ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழி கலவாத தனித்தமிழ் இயக்கத்தை பேசவும் எழுதவும் மக்களை வலியுறுத்தினார். 1916 பொதுநிலை கழகம் தொடங்கி தனித்தமிழ் கொள்கையை பரப்பினார். இவருடைய சொந்த ஊரான நாகப்பட்டினத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும். தமிழகம் முழுவதும் உள்ள வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களில் உள்ள பெயர் பலகையில் தமிழும் கட்டாயம் இடம்பெற செய்ய வேண்டும் எனவும் இந்நாளில் அரசுக்கு தமிழ் அமைப்புகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலையடிகளாரின் 150வது பிறந்த நாள். சொந்த ஊரான நாகப்பட்டினத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ் சங்கத்தினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாகைக்கு பெருமை சேர்த்த மறைமலையடிகளார் புகழ். இறைதமிழ் செம்மல் மறைமலையடிகளார் புகழ். தனித்தமிழ் தந்தை மறைமலையடிகளார் புகழ். நாகைக்கு பெருமை சேர்த்த மறைமலையடிகளார் புகழ். தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலையடிகளார் புகழ். நாகையில் பிறந்த மறைமலையடிகளார் புகழ். நாகைக்கு பெருமை சேர்த்த மறைமலையடிகளார் புகழ். பிறந்த நாள் கொண்டாடும் தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலையடிகளார் புகழ். நாகைக்கு பெருமை சேர்த்த மறைமலையடிகளார் புகழ். நாகை மண்ணின் மைந்தர் மறைமலையடிகளார் புகழ். தனித்தமிழ் தந்தை மறைமலையடிகளார் புகழ். தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலையடிகளார் புகழ். இறைதமிழ் செம்மல் மறைமலையடிகளார் பெருமை சேர்த்த மறைமலையடிகளார் புகழ். இன்றைக்கு தனித்தமிழ் என்பது ஒரு மிகச்சிறப்பான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எல்லா வணிக நிறுவனங்களினுடைய பலகைகளிலும் தமிழ் இல்லை, எல்லோருடைய வாயிலும் தமிழ் வார்த்தை இல்லை என்கிற நிலைதான் இருக்கிறது. அந்த நிலையை போக்கி எல்லோரும் தமிழை போற்ற வேண்டும், தமிழை கற்க வேண்டும், பெயர் பலகையெல்லாம் தமிழிலே எழுதப்பட வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு எல்லா இடங்களிலும் தமிழ் பரவுவதற்கும் எல்லா வணிக நிறுவனங்களும் தமிழ் பெயர் பலகை வைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். தனித்தமிழ் தந்தை மறைமலையடிகளார் அவர்களுடைய 150வது பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு அரசு விழாவாக நடத்தி நாகையில் பிறந்த மறைமலையடிகள் அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். நாகையிலே தனித்தமிழ் தந்தை மறைமலையடிகளார் அவர்களுக்கு திருவுருவச் சிலை உள்ளது. ஆனால் நாகையிலே பிறந்த மறைமலையடிகளார் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் பல்வேறு அமைப்பின் சார்பாகவும் நாகப்பட்டினம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு தனித்தமிழ் தந்தை மறைமலையடிகளார் அவர்களுக்கு நாகையிலே மணிமண்டபம் அமைத்து படிப்பகத்துடன் கூடிய நிறைய தமிழ் நூல்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு மணிமண்டபத்தை தமிழ்நாடு அரசு நிறுவி அன்னாருக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்று நாகை பகுதி மக்கள் சார்பாக, தமிழ் ஆர்வலர்கள் சார்பாக, தமிழ் சான்றோர்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.